Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், லேசாக வீட்டில் உள்ள சாமான்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதோட கொஞ்சம் கிளிப் சேர்த்திக்கிறேன். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீசேல் பண்ணக்கூடிய ரீட்டெயிலர்ஸ் தேவைப்படுறாங்க. ஆர்வமுள்ளவங்க அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலும். ஸ்பெஷலான எங்களோட ட்ரையல் பேக் லான்ச் பண்ணிக்கிறோம். 50 கிராமாக ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பல்கோட செங்கல்டேந்து எடுக்கலாம். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இன்றைக்கு வந்துட்டு இந்த இண்டோ பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படியே வெயிலுக்கு காட்டிட்டு இலையெல்லாம் நல்லா தண்ணி தொட்டு தொடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தான் தொடச்சிட்டிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இண்டோ பிளான்ட்ஸ் வளர்ப்போம், நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் முக்கியமாக இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வச்சு வளர்க்குறதே எங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும், நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும் அப்படின்னு தானே. அப்போ அந்த இலையிலலாம் தூசி பிடிச்சி ஊற்ற பிடிச்சி போய் திந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இல்லையா. அதை சுற்றி நாங்கள் வந்துட்டு இதை வெயிலுக்கு காட்டுவோம் இல்லையா. அந்த நேரத்துக்கு நல்ல ஒரு துணியில் ஈரமாக்கிட்டு இப்படி நல்லா தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா க்ளீனாகவும் மிக்கும். அதோட அந்த ஆக்சிஜன் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு முழுமையாக கிடைக்கிற மாதிரிக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதோட ஒரு குட்டி ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். 100 எஜுகேஷன் சென்டர் மூலமாக பேசிக் டு அட்வான்ஸ் ஹெனா கோர்ஸ் கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெஹந்தி போடுறதுன்றது வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு விருப்பமான செயல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் விலை கூடின ஒரு செயலாகவும் மிக்குது இல்லையா. கையில் ஒரு பக்கத்துக்கு போடணும் அப்படின்றாலே 500 2000 வரைக்கும் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் ஆன்லைன் முறை மூலமாக வீட்டிலேருந்தே படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டு பாவனைக்கு யூஸ் ஆகுறதோட வீட்டிலேருந்துட்டே ஒரு சுய தொழிலையும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலும். அப்போ என்னதுக்கு தாமதப்படுத்தணும் இல்லையா. டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். வேணுமெண்டா அவங்கள கண்டாக்ட் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் ஆகலாம். இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். சோறெல்லாம் நிறைய மிஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றில் தாளிப்பம், அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம், சூடாக்கி சாப்பிடுவோம், இல்லாட்டி வீசுவோம் இல்லையா. அப்போ ஒரே அப்படி தாளித்து சாப்பிட்டா அப்படின்றாலும் அது அழுத்து வைத்திரம் ஒரே இப்படி சாப்பிடவும் மாட்டாங்க. அது சுற்றி இது பிறகு சோறு மிஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் காட்டுற இந்த ஆப்பா ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காவை கொஞ்சம் துருவி அப்படியே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தேன். அப்போ நல்லா பால் வரும். சோறு வந்துட்டு உங்களுக்கு எந்த மிஞ்ச சோறும் யூஸ் பண்ணல, நீங்கள் சமைச்சிங்க இல்லையா, அந்த எந்த சோறும் உங்களுக்கு யூஸ் பண்ணல. அதை போட்டுட்டு வந்துட்டு இந்த அரைச்ச கட்டிப்பால் இருக்குது இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஈஸ்ட்டுக்கு சீனி சேர்த்துட்டு இளம் சூடான தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வந்திக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஆப்பமா கலவுளுக்கு சேர்த்துடலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச சோறு இருக்குது இல்லையா, அதில் இந்த ஈஸ்ட் கலவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உங்கள்கிட்ட வந்துட்டு நல்லா பெரிய மிக்ஸி ஜார் இருக்குதுன்றா நான் காட்டுற இன்க்ரீடியண்ட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜாருளுக்கே போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஈஸ்ட் வந்துட்டு நல்லா புதுசாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண தான் நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கலவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடியாப்பம் இருக்குது இல்லையா கடையில் வாங்குகிற, அதை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லாட்டி நார்மலான அரிசிமா உங்களுக்கு கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த அரிசிமா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு ஆப்பம் நல்லா கிறிஸ்பி ஆகிக்கும். அதுக்காக வேண்டி இது ஆப்ஷனல் தானே, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வெறுமனே இடியாப்பமா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த அரிசிமா இல்லை அப்படின்ட்டு சொன்னால் கொஞ்சம் இடியாப்பமாவையே தாச்சியில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாகறதுக்கு வறுத்துட்டும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முந்தி சொன்ன மாதிரி தானே, உங்களுக்கு கஷ்டம்டா பெரிய மிக்ஸி ஜார் இருக்குதுண்டா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸிலே அரைச்சி எடுத்துருவோம் மேலே. இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்த பிறகு இதை மூடி வந்துட்டு 2 மணித்தியால் நல்லா பொங்குறதுக்கு அப்படியே வச்சிடணும். சரியாக 2 மணித்தியாலத்துக்கு பிறகு என் ஆப்ப மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பொங்கிக்கும். நான் இதே மாதிரி 2 ஆப்ப ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லேசாக செய்யக்கூடிய ஒரு ஆப்பை, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக நாங்கள் செய்யக்கூடிய ஆப்ப ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா உங்களுக்கு என் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இப்படி நல்லா பொங்கி வந்ததுக்கு பிறகு சரியாக 2 ஹவர்ஸுக்கு பிறகு நான் காட்டுறேன். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட இன்னும் கொஞ்சம் கட்டிப்பாலை சேர்த்து இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இப்படி கரைச்சி எடுத்துடணும். இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். வேணுமெண்டா உங்களுக்கு பார்த்துக்கலும். கட்டிப்பால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக சேர்த்தேன் இல்லையா சோறு அரைக்கிறதுக்கு, அதோட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சு தான் நான் இந்த மா கலவையாக கலக்கவும் எடுத்துக்கிறேன். அதை கலந்து வச்ச உடனே நீங்கள் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்ல, எங்களோட ஈஸ்டே போதும். ஆப்பத்தாச்சி நீங்கள் பலகினத்தாச்சி அலுமினியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நன்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை போட்டு இப்படி நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டதுக்கு பிறகு வளமையாக நாங்கள் ஆப்பு ஊற்றுற மாதிரி தான் இப்படி ஊற்றி வச்சிடணும். நெருப்பு வந்துட்டு நீங்கள் குறைஞ்ச நெருப்பை விட கொஞ்சம் லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சிங்க அப்படின்னாலும் போதும். நடுவில் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி அப்படியே வேக விட்டணும். அவ்வளோதான். நல்லா பொன்னிறமாகறதுக்கு வெந்துச்சு அப்படின்னா சரியாக வரும். நீங்கள் நல்லா அரை முத்தல் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்துட்டு நல்லா கலர் வரும். அப்படி கலர் வரல அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சீனி மாக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஆப்ப சுடையிலும். இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் சுட சுடவே சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகிக்கும். ஆறிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிரும். அப்போ நீங்கள் சர்வ் பண்ணக்கல அப்படியே சுட்டு சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஹொட்டாய்க்கும். ஆப்பை எப்படியுமே நாங்கள் சுட சுட என்ன சர்வ் பண்ணணும். அப்போ இதே உங்களுக்கு இந்த மாக்கலவையை வச்சு முட்டாப்பை, பாலாப்பை, பானியாப்பை எந்த வெரைட்டி ஆப்பை வேணுமென்றாலும் செய்யலும். இன்ஷால்லா கட்டாயம் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். ஆப்பை ஊற்றக்கல ஒரு டிப் நான் சொல்லித்தரேன். எப்போவுமே நீங்கள் ஆப்பை சேர்க்கலை தாச்சி வந்துட்டு மிச்சம் சுடவும் படாது, அதே நேரம் சூடு குறைவாகவும் மீக்கப்படாது. கணக்காக இக்கணும். அப்படி சூடு கூட அப்படின்னு சொன்னால் நிறைய ஆவி போகும் இல்லையா தாச்சால், அந்த டைமுக்கு எண்ணெயை நல்லா பூசி விட்டுட்டு நல்லா இப்படி தாய்ச்சி ஆட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணக்கான சூட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு முறை ஆப்பை சேர்க்கலையும் லேசாக டிஷ்யூவில் வைக்கிற எண்ணெயை வந்துட்டு தொடச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆப்பை வந்துட்டு லேசாக கலர்ற மாதிரிக்கும். இந்த ஆப்பை வந்துட்டு மாஷாலாண்டு எங்களோட ஸ்ரீலங்கன் ஆப்போட டேஸ்ட்லேயே நல்லா இருந்துச்சு. அப்போ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு உங்களுக்கு கட்டை சம்பல் ஆனம் என்ன சரி போட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலும். ஆப்பமாட பதம் வந்துட்டு எப்போவுமே நான் காட்டினேன் இந்த பதம் ஆப்ப ஊற்றின பதம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஈக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி நல்லா இருக்கமாகுதுண்டா கொஞ்சம் கட்டிப்பால் சேர்த்து லேசாக லூஸ் ஆக்கி விட்டுறணும். நிறைய லூஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஆப்பம் நல்லா வராது. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா விளங்கும்னு நினைக்கிறேன். அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.